அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ 2 நாளா அப்துல் பாசித் புகாரி அவருடைய வீடியோங்கிறது ரொம்ப பிரபலியமாயிட்டு இருக்குது. பரவலா பேசப்பட்டுட்டு இருக்குது. அவர் ஒரு குறை செஞ்சதாகவும், குறை செஞ்சாரா? இல்லையா? அப்படிங்கிறது வேற பட்சம். நம்ம முதல்ல யோசிக்க வேண்டியது, இது வந்து 4 சுவத்துக்குள்ள முடிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை. சரிங்களா? ஒரு குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும், தொழில் பிரச்சனையாக இருந்தாலும் 4 செவத்துக்குள்ள முடிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரிங்களா? அத நம்ம பிரபலியப்படுத்தக் கூடாது. முதல் விஷயத்த நம்ம அத தான் விளங்கிக்கணும். அடுத்த விஷயம், குல்லு பனி ஆதமுல் ஹத்தாஉ வ கைருல் ஹத்தாஇன தவ்வாப். எல்லா மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். ஒரு கால் அவர் தவறு செய்திருந்தாலும், இந்த அளவுக்கு நம்ம பிரபலியப்படுத்துவதற்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. அதற்கு உண்டான வழிகள தேடி, அதற்கு என்ன சொல்யூஷன் இருக்குதோ, அத நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்துட்டு போகணும். ஒரு மனுஷன போட்டு இந்த அளவுக்கு ஏன் சொ ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒரு மாற்றார்கள் கூட அந்த நபருடைய அப்துல் பாசித் புகாருடைய பயான பார்த்து அதிகமான ஒரு நேசம் கொள்றாங்க. சமூகத்துக்குள்ள ஒரு அதிகமான ஒற்றுமை இருக்குது. இவ்வாறான பலவிதமான கருத்துக்கள், நல்ல விதமான கருத்துக்கள் அவருடைய தரப்புல இருந்து எத்தி வைக்கப்பட்டிருக்கு. சரிதானே? அப்படி இருக்கும்போது, அவருடைய செயல்கள்ல வச்சு இப்படி ஒரு தவறான ஒரு காட்சிய நம்ம வெளிப்படுத்துறதுங்கிறது ரொம்ப தப்பு. நம்ம விளங்கிக் கொள்ளக்கூடிய விஷயம் இதுதான். ரொம்ப பெரிய தவறு செஞ்சுட்டு இருக்கிறோம். ஏன்னா, ஒருத்தவர்ட்ட என்ன நல்லது இருக்குதோ, அந்த நல்லத நாம எடுத்துக்கிறது ஒரு இஸ்லாமியன், ஒரு ஈமான்தாரிக்கு ஒரு அழகு. அவர் ஒரு தப்பு செஞ்சுட்டாரே, அப்ப அவர் சொன்ன நல்லதெல்லாம் போயிருச்சா? எல்லாம் ஃபசாத் ஆயிருச்சா? அப்படின்லாம் இல்ல. அவர் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு, செஞ்சிருக்கிறாரு. அதையெல்லாம் நம்ம பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கணும். முடிவா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நல்லா விளங்கிக்கோங்க. ஒரு ஹதீஸ்ல வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. லா தகதாபுல் முஸ்லிமீன். முஸ்லிமுடைய முஸ்லிமை பற்றி புறம் பேசாதீங்க. வலா தத்தபிஉ ஔராத்திஹிம். அவர்களுடைய குறைகள ரொம்ப தேடி தேடி நீங்க தெரியாதீங்க. புறம் பேசிட்டு அவங்கள குறைகள இதுதான் என்ன செஞ்சிருக்கிறாரு, அவர் மாட்டுவாரா? ஏதாச்சும் ஒரு நேரத்துல மாட்டிட்டாருன்னா போதுமே அப்படிங்கிற மாரி யாரையும் நினைச்சிராதீங்க, பாத்துறாதீங்க. ஏன் சொன்னா, யார் ஒருவர் முஸ்லிமுடைய குறைகள தேடி திரியிறாரோ, எத்தபிஉல்லாஹ ஔரத்தஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. எத்தபிஉல்லாஹு ஔரத்தஹு. அவருடைய குறைகள அல்லாஹ் தேட ஆரம்பிப்பான். அல்லாஹ் ஒருத்தவனுடைய குறைகள தேட ஆரம்பிச்சுட்டான்னு சொன்னா, யஃப்லஹு ஃபீ பைத்திஹி. அவர தன்னுடைய வீட்ல இருந்தே கேவலப்படுத்த ஆரம்பிச்சுருவான், அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சுருவான். இது பெருமானாருடைய ஒரு சொல். சரிங்களா? அப்போ நாம ஒரு கண்ணியமா இருக்கக்கூடிய ஒரு நபர, ஒரு முஸ்லிம நம்ம என்ன செய்யக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு நம்ம காப்பாத்த ட்ரை பண்ணணும். அவருக்கு உண்டான சொல்யூஷன் என்ன? அதுக்குண்டான தீர்ப்பு என்ன? அதுக்குண்டான தண்டனைகள் என்ன? அப்படிங்கிறத நிறைவேற்றுவதுல ஒரு இஸ்லாத்திற்கு உட்பட்ட ஒரு சட்டம் இருக்குது. ஆனா, அவர அசிங்கப்படுத்தணும், அவர் செஞ்ச தப்புகள பிரபலியப்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம நோக்கமா வச்சு இருக்க வேண்டாம். இது கடுமையான ஒரு எச்சரிக்கையா கூட எடுத்துக்கலாம். நாம நம்மளுடைய குறைகள எவ்வளவோ இருக்குது, வெளிப்படுத்தாம அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். நம்மளுடைய குறைகள அல்லாஹ் பாதுகாத்துட்டு இருக்கிறான். வெளிப்படுத்தினோம்னு சொன்னா, நம்ம வீட்டாளுகளே நம்ம மூஞ்சில முழிக்க மாட்டாங்க. அப்போ அப்படி இருக்கையில, நாம மத்தவருடைய குறைகள பாதுகாக்கணும். அமானிதமா வச்சுக்கணும். அதுக்கு உண்டான சொல்யூஷன் என்னமோ, அது சரியான முறைப்படி செய்யணும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் எல்லாருக்கும் தீனுடைய முழு பிரயோஜனத்தையும் தந்தருள் புரிவானாக. அப்துல் பாசித் புகாரி அவர்களுடைய இந்த சர்ச்சைக்குண்டான நிலையையும் அல்லாஹ் சீர் செய்து வைப்பானாக. எல்லாரும் துவா செய்யுங்க. நானும் துவா செய்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.